8வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற வேளையிலே, ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் என்ன பண்ணுவாரு? அறிவார் சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் தேவனுடைய ஆழங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். கேள்வி என்னன்னா, நாம் என்ன ஆவியில் இருக்கிறத நம்ம அறிஞ்சிச்சோமா? நாம் என்ன ஆவியங்கிறவங்கிறத நம்ம என்ன பண்றோம்? அறியாது இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் என்ன ஆவியங்கிறத பரிசுத்த ஆவியை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல பொல்லாங்கி நாவிங்க, பங்கனி நாவிங்க, இப்படி போன்ற பல வகையான அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணுது? கிரீஸ். நாம் எந்த ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்? அவருடைய ஆவியின் குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் முதலாவதாக நம்முடைய உள்ளிருந்து பேசுகிறார். இரண்டாவதாக அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தின், நீதி, நியாயத்தின் குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். காரணம், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தேவன் கண்டித்து உணர்த்தினால அவர் பாவத்தை, நீதி, நியாயத்தை குறித்து என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துகிறார். மூன்றாவதாக அவர் சத்தியத்திலே நம்மை நடத்துகிறார். நாலாவதாக வரப்போகிற எல்லா காரியங்களையும் தேவனுடைய 2வது வருகையை பகிரங்கமாய்